ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் திரு பிரியாஸ்ரீ அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப சூடாகிக்கிட்டே வருது. இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. பிஜேபி வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து என்டிஏவுடைய கூட்டணி வந்து கிடைச்சிருக்கு. அதே சமயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பற்றின பயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே வந்து எஸ்ஐஆர் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக திமுக அரசு, அதே மாதிரி விஜய் இப்போ சமீபத்தில் வீடியோலாம் போட்டிருக்காங்க. நான் முதல்ல இந்த பீகார் எலெக்ஷன்லேருந்து வரேன். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், இருந்தாலும் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த தீர்ப்புன்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாவது இன்னைக்கு வந்து இது வரலாறு காணாத ஒரு வெற்றி. பீகார்ல என்டிஏவோட வெற்றி 243 தொகுதியில 202 வின் பண்ணியிருக்கோம்னா இட் இஸ் அ ஹிஸ்டாரிக் வின், ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து எஸ்ஐஆர் மேல இதை பழி சுமத்துறதுன்றது வந்து ஒரு வெறும் வெத்து பேச்சா வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாங்கன்னா, 4 தடவை ஜெயிச்சுட்டு 5வது வாட்டி வரும்போது லேண்ட்ஸ்லைடிங் விக்டரிங்கும் போது இப்போ ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கும், போலியான வாக்காளர்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரின்ற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாரு. இது எப்படி திமுக வந்து தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டு அப்படின்றத பேசிட்டே இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை ராகுல் காந்தி அவர்கள் ஓட் சோரின்னு எடுத்தாரு. ஸோ இல்லாட்டி அவரை பார்த்து இவங்க எடுத்தாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், செப்டம்பர் 30, 2025 எஸ்ஐஆர் முடிஞ்சு இந்த சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் முடிஞ்சு பீகார்ல they are announcing the final list of voters. 7,42,00,000 பேர் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. உங்க பேர் விடுபட்டு இருந்ததுன்னா ஒரு 15 நாள் அவகாசம், அக்டோபர் 17 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. யாராவது உங்க பேர் விடுபட்டிருக்குன்னா நீங்க முன் வந்து பேசலாம், முன் வந்து உங்க மனுவை சமர்ப்பணம் பண்ணலான்னு. யாருமே வரலையே. அப்ப நிஜமாவே இதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா யாரான வந்து பேசியிருப்பாங்கல்ல. நீங்க சொல்றீங்க ஓட் சோரின்னு அவ்வளோ கூவினார் அவரு. 61 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் எல்லா வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எவ்வளோ தூரம் பேசினவர், இவ்வளோ தூரம் ஹெவி கேம்பெயின் பண்ணவர், ஏன் எல்லாருமே ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்கணுமே? அப்படி இது நிதர்சனமான உண்மையா இருந்தா அந்த மக்கள் யார் விடுபட்டாங்களோ ரோட்டுக்கு வந்து போராட்டி இருக்கணுமே. இன்னைக்கு அவ்வளோ லட்சம் பேர் போராட்டம் எடுத்திருப்பாங்களே. ஜனநாயகத்துல மக்கள் தான் வாக்கு திருட்டு, அதாவது இதுதான் நிஜமான வாக்கு திருட்டு. அப்போ என்ன நான் சொல்றேன்னா, மக்கள் வந்து எப்போ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, ஜனநாயகத்துல ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு உரிமை. அப்ப என்னோட ஓட்டோட வெயிட்டேஜ் ஒரு ஓட்டா இருந்தாதான் நான் வந்து ஐ வில் ஃபீல் ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ட்ரீட்டட் ஈக்குவல் இன் அ டெமோக்ரஸி. நான் வந்து ஒரு சமநிலையா அணுகப்படுறேன்னு. இப்போ செத்தவங்களுக்கும் ஒரு ஓட்டு, வேற மாநிலங்களுக்கு போனவங்களும் ஒரு ஓட்டு, இப்படி இருந்துச்சுன்னா அப்ப என் வாக்கு ஒரு ஓட்டு ஆகாதே. என்னோட ஓட்டோட வெயிட்டேஜ் 1லேருந்து கம்மி ஆயிடும்ல. இதுதான் ஆக்சுவல் வாக்கு திருட்டு, இதுதான் ரியல் ஓட் சோரி. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பீகார்ல இது வரைக்கும் unseen number of voters have turned up for the elections. இது வரைக்கும் வரலாறு காணாத பேர் வந்து இன்னைக்கு ஓட்டளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 68% பேர் இன்னைக்கு ஓட்டளிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது மகளிர். 70% மேல மகளிர் வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் நரேந்திர மோடிஜி இன்னைக்கு பேசியிருக்காரு, நேத்து பேசியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் பீகார் வரலாறுல இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நக்சலைட்ஸ் இருக்கிற பகுதியில கூட முன்னாடிலாம் 3 மணிக்கே நாங்க வாக்களிப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த வாட்டி தைரியமா வாக்களிப்பு முழு நாள் நடந்துச்சு அந்த ஏரியால கூட. ஸோ அந்த அளவுக்கு பீகார் முன்னிலை வகிச்சிருக்கு. இதே ஒரு சான்றிதழ் ஆச்சே, இதே ஒரு சான்றிதழ். அதாவது காட்டாட்சி நடந்த பீகாரை இந்த அளவுக்கு வளர்ச்சிகரமான ஒரு மாநிலமா கொண்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிஏ. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அவர் சொல்றாரு, ரீபோலிங் இல்லாத ஒரே ரீபோலிங் தேவைப்படாத ஒரே चुनाव, एक ही चुनाव जहां रीपोलिंग का अत्यावश्यक नहीं है, वो यही चुनाव है.
அதாவது இது வரைக்கும் ரீபோலிங் தேவைப்படாத ஒரே எலெக்ஷன் இதுதான். சோ இந்த வரலாறு காணாத வெற்றி பயத்தெரிச்சல்ல 4 பேர் பேசதான் செய்வாங்க. அட்லீஸ்ட் நம்ம திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், இதை பார்த்தாவது கத்துக்கணும், இதை பார்த்தாவது இந்த ஆயுதத்தை கைவிடணும். இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷனோட தவறுகள் எல்லாம் இதை வச்சு ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது அப்படின்றதா அவரோட போஸ்ட் போடுறாரு. நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு தேர்தலில் நடந்த முறைகேடுகள்லாம் எலெக்ஷன் கமிஷன் இதை வச்சு ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாதுன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அதாவது திமுகக்கு இன்னைக்கு மரண பயம். நம்ம புரட்சி தலைவி அம்மா முன்னாடி சொன்ன மாதிரி திமுகக்கு மரண பயம் இன்னைக்கு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆதாரத்தோட இப்ப 2 நாள் முன்னாடி பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க. I will refer to the notes for the numbers. அதாவது ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில 4379 டூப்ளிகேட் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் கொளத்தூர் தொகுதியில மட்டும் இது வரைக்கும், இன்னும் ஃபுல் டேட்டா எடுக்கல. அதுல பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க 933 பேர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க. போலியான அட்ரஸ்ல 933 பேர். இது வந்து குத்து மதிப்பான நம்பர், இன்னும் ஃபுல் நம்பர் வரல, ஏன்னா இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2-3 சொல்றாங்க. மீடியா போய் செக் பண்ணியிருக்காங்க, சில நியூஸ் சேனல்ல செக் பண்ணி அதையும் பதிவிட்டு இருக்காங்க. 63 வாக்காளர் ஐடி ஒரே பேர்ல இருக்கு. எங்க பூத்து 187, ஹவுஸ் 20, வீடு நம்பர் 20, பூத் நம்பர் 187ல கொளத்தூர் தொகுதியில 62 வாக்காளர் பேரு எப்படி ஒரே பேர்ல இருக்கும்? அதுல வேற எல்லாரும் பல மதங்கள். அப்புறம் 80 வாக்காளர் ஐடி வந்து ஹவுஸ் வீடு நம்பர் 10, பூத் நம்பர் 140. 80 வாக்காளர் ஐடி எப்படிங்க ஒரே பேர்ல இருக்கும்? இதுதாங்க ஓட்டு திருட்டு, இதுதாங்க வாக்கு திருட்டு, இதுதாங்க ரியல் வாக்கு திருட்டு. இவர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு திருட்டுன்னு பேசுறாரே, இதுதான் வாக்கு திருட்டு. எப்படி நீங்க இல்லாத நபர்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பீங்க? இல்லாத நபர்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்தா இருக்கிற நபர்களோட ஒரு வாக்குரிமையை திருடல் மாதிரி ஆகாதா அது? அப்ப இது என்ன ஜனநாயகம்? இது ஜனநாயகம் சீர்கேடு. ஒருத்தருக்கு ஒரு வாக்குரிமை தான். இல்லாதவங்களையும் செத்தவங்களையும் நீங்க வாக்காளர் பட்டியல சேர்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல 10 பேர் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா அதுல 6 பேர் தான் ரியல், 4 பேர் போலின்னு வச்சுக்கோங்க. இல்லாதவங்க, வேற மாநிலத்துக்கு மாறினவங்க, இடம்பெயர்ந்தவங்க, இல்லை செத்தவங்க, அப்படி இறந்தவங்கன்னா அப்போ இந்த 10 பேர்ல அப்ப 6 பேர் தான் ரியல் வாக்காளர்கள். அப்ப மீதி 4 பேர் போலினா இந்த 6 பேர் நிஜமா நம்பிக்கை ஜனநாயகத்துல நம்பி வந்து வாக்களிக்கிறாங்களே, அந்த 6 பேரோட வாக்குக்கு என்ன மதிப்புன்ற? அப்ப அந்த 6 பேரோட வாக்கு திருட்டு அது. ஏன்னா அவங்களோட ஓட்டு ஒண்ணுன்னு கணக்காகாதே, அந்த மீதி 4 பேர்ல செதஞ்சு போகுதுல்ல, இதுதான் வாக்கு திருட்டு. சோ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட துரோக மாடல் ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த வாக்கு திருட்டை நம்பியே. இது 2026ல அம்பலமாகும், SIRல அம்பலம் ஆக போகுது. அதுக்கே அவருக்கு இவ்வளவு பயம். விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நிறைய கேள்விகள் இருக்கிறாரு. முதல் கேள்வி, இது ரிஜிஸ்ட்ரேஷனா டீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லாட்டி ரீரெஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்குமே இது ஒரு சந்தேகமா இருக்கு. இப்போ சீர்திருத்தம் போது ஆல்ரெடி எனக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்கு, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும்? நான் ரிஜிஸ்டர் பண்ணணுமா, டீரெஜிஸ்டர் பண்ணணுமா, இல்லை நான் வந்து இருக்கேன்றதை நான் போய் ப்ரூஃப் பண்ணணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல? அதாவது நல்ல கேள்வி. திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜனநாயகத்தை பத்தி SIRனா என்னன்னு கொஞ்சம் அவர் நல்ல கொஞ்சம் ஆழ்வா புரிஞ்சு பேசினார்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் முதல் தடவை தேர்தலை சந்திக்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு தான் இது ரொம்ப நல்லது. அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு தான் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது இவர் முதல் தேர்தல் சந்திக்க போறாரு, திமுகவை எதிர்த்து நாங்க நிக்கிறோன்றாரு. அப்ப வாக்கு திருட்டை நம்பியே உயிர் வாழும் இந்த திமுகவை எதிர்க்க உங்களுக்கு இது மிக சிறந்த ஆயுதம்ல. விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு போலி வாக்காளர்கள் ரிமூவ் ஆயிட்டாங்கன்னா நிஜமான உண்மையான வாக்காளர்கள் தான் வாக்களிக்க போறாங்க. சோ இன்னைக்கு ஏன்
நீங்க சொன்ன மாதிரி நல்ல கேள்வி. எதுக்கு எல்லாரும் ஃபார்ம் கொடுக்கணும்? அதான் விஜய் அவர்கள் கேட்கிறார் வீடியோல. எதுக்கு? நான் தான் 2021 வாக்களிச்சேன், நான் ஏன் திருப்பியும் ஃபார்ம் கொடுக்கணும்யா? ஏன்னா எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்களே, அதுக்குள்ள 5 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஆயிருக்கும். யாராவது செத்து போயிருப்பாங்க, எல்லாம் யாராவது இடம் பெயர்ந்து வேற மாநிலத்துக்கு போயிருப்பாங்க, இல்லாட்டி வேற மாநிலத்து உள்ளவங்க இங்க வந்திருப்பாங்க, எவ்வளவா இருக்கலாமே. சோ இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றங்கள்னா எப்படி வரும்? எப்படி அந்த பட்டியல்ல இந்த மாற்றங்களை கொண்டு வருது? இல்லை, இங்கதான் கொஸ்டின் என்ன வருதுன்னா, நான் இறந்தா டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து கிரிமிட்டேரியமே போக முடியும். டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஜிட்டலைஸாக இறந்தவங்களோட லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குங்கும் போது அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தா அவங்களே ப்ரீ ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணால் போதுமே. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய 8 கோடி பேரும் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்ஷன் மாதிரி தெரியாது. என்னோட குடியுரிமையே ஒரு கேள்விக்குரிய ஆக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தானே இருக்கு. இல்லை, நல்ல கேள்வி அது. அதாவது இது வந்து குடியுரிமையை கேள்விக்குரிய ஆக்கிறதுன்றதோட, குடியுரிமையை நான் வந்து என்னோட அத்தாட்சியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸா பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு ஜனநாயகத்துல இருக்கேன். இந்த ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆனும், நான் ஒரு குடிமகனா. ஸோ இன்னைக்கு இறந்தவர்கள், நல்ல கேள்வி நீங்க சொன்னது, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. பட் எவ்வளவு பேர் நிஜமா டெத் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க? கிரிமிட்டேரியம் போனா டெத் சர்டிஃபிகேட் ரொம்ப மேனிடேட் தான் இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும். இன்னும் அது அதாவது நம்ம ரொம்ப, அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிராமங்கள்ல இருக்காங்க. நிறைய இப்போ பாட்டிமார்கள் இல்ல யாராவது ஒத்தையில இருப்பாங்க அவங்க வீட்டுல, இல்ல வீட்டுல வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊர்ல எல்லாம் இது ரொம்ப சகஜம். வீட்டுல வயசானவங்க மட்டுமே இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க எல்லாம் எப்படி இத வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க? சோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல எக்ஸப்ஷனலா இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். அது இப்ப நம்ம வந்து ஓட்டு கூட இல்ல, இது கனெக்ட் பண்ணலையே இன்னும். டெத் சர்டிபிகேட்டை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா எல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கா? இது ஒரு கேள்வி. அடுத்து டெத் சர்டிபிகேட்டும் இந்த வாக்காளர் பட்டியலும் கனெக்ட் ஆயிருக்கா? அது அடுத்த கேள்வி. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே ப்ரீ ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் பண்ணா இன்னும் பெட்டரா தானே இருக்கும். அதுதானே கொஸ்டின். ஏன்னா கண்டிப்பா 5 வருஷம் டைம் அப்படின்றது இருக்கு. அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு சென்ட்ரல் பாடி. அல்ல, நம்ம தமிழ்நாடுக்கு தனியா ஒரு யூனிட் இருக்கு. சென்ட்ரலோட கண்ட்ரோல். இட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா டெத் சர்டிபிகேட் இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவன்ஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு சென்ட்ரல் பாடி, ஒரு எந்த மாநிலத்தையும் சாராத, எந்த கட்சியும் சாராத ஒரு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு ஒரு நடுநிலையா ஒரு ஜனநாயகத்துல ஒரு வாக்காளர் பட்டியல் எடுக்கணும்னா அவங்க பண்றது கரெக்ட். ஏன்னா அவங்க முறையில அவங்க பண்றாங்க. they are supposed to do it. It is part of their process. ஓகே மேடம். இப்போ விஜய் இன்னைக்கு விஜய் அவர்கள் கேளுங்க ப்ளீஸ். இல்ல, விஜய் அவர்கள் முக்கியமா இந்த எஸ்ஐஆர் கையில எடுக்கிற மாதிரி திமுக அவர்கள் அரசியல் பண்றதுக்காகவே. ஏன்னா இன்னைக்கு வாக்கு திருட்டு நம்பியே இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டோமே, ஐயோ எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா நம்ம ஜோலி முடிஞ்சுது அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க அரசியல் பண்றாங்களே தவிர, எஸ்ஐஆர விஜய் அவர்கள் இத பத்தி யோசிக்கணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னோடி. ஏன்னா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ்ல என்டிஏ தாண்டி, மகாகட்பந்தன் தாண்டி இன்னைக்கு யார் நின்றாங்க? பிரசாந்த் கிஷோர். அதாவது இந்தியா முழுக்க தேர்தல்ல ஒரு வல்லுநரா பார்க்கப்படுவர். பல கட்சிகள் தான் வெற்றியை நோக்கி போறதுக்காக பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு அனலிஸ்டா, பொலிட்டிக்கல் அனலிஸ்டா வைக்கக்கூடிய ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால பல லைக், ஷேர், கமெண்ட் வாங்கக்கூடிய ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சோசியல் மீடியால வைரலா இருக்கவர். இன்னைக்கு ஒத்த சீட்டு கூட வாங்கலையே. வரலாறு காணாத தோல்வி இந்த வாட்டி. முதல் எலெக்ஷன் இந்த வாட்டி. அதாவது இன்னைக்கு தாவேகாக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி பார்த்தோம்னா அவ்வளோ 2 பேருமே ஒத்து போறாங்க. ஏன்னா சோசியல் மீடியால லைக், ஷேர், கமெண்ட் வாங்கறதெல்லாம் வாக்கா கன்வெர்ட் ஆகாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அத்தாட்சி. நெக்ஸ்ட் முதல் தடவை தேர்தல் சந்திக்கிறாரு. அதுவும் நம்ம இங்க அதே பேட்டர்ன் பாக்குறோம். நெக்ஸ்ட் நான் கூட்டணி எதுவும் சேர மாட்டேன், தனிச்சே போட்டியிடுவேன் அப்படின்னு நிக்கிறாரு. அதையும் இங்க பாக்குறோம்.
ஸோ இதை பார்த்தாவது விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு, தன்னோட நிலையை யோசிச்சு, கொஞ்சம் அவர் நிஜமாவே தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும், திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சாருன்னா, கூட்டணி பத்தி யோசிச்சாருன்னா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் அவர் அந்த வீடியோலயே அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் வந்து வீட்டில் அன்னைக்கு நான் அவைலபிள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நான் ஓட்டு போட முடியுமா, அது குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் இவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. வேலைக்கு கண்டிப்பா போகணுன்னு இருக்கவங்க அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஏரியாவுக்கு வந்து வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா சிக்கல்ல தானே போய் மாட்டுவாங்க. லீவ் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஜாஸ்தி தானே இருக்க முடியும். எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு நாள் லீவு, வாக்காளர் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு நாள் லீவுன்னு இதுக்காகவே நான் லீவ் போடுற மாதிரி ஆயிடுமே. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நான் 2 நாள் நான் மேண்டேட்டரியா லீவ் எடுத்தானுன்ற மாதிரி ஆயிடுது. இது வந்து நல்ல கேள்வி. இன்னைக்கு ஜனநாயகத்துல இது ஒரு மக்களுக்கும் இருக்கிற பொறுப்பு. அதனாலதான் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், BLO, BLA2, பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ன்றவ லோக்கல் பீப்புள். அந்த ஏரியால அவங்க வந்து அந்த ஏரியா மக்கள். பூத் லெவல் ஏஜென்ட் 2ன்றவங்க அந்த ஏரியா மக்கள். அவங்களுக்கு அவங்க ஏரியால யார் இருக்காங்க, எந்தெந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருன்றது, யாரு ஆபீஸ்ல போயிருப்பாங்க, யாரு வீட்டுல இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க BLA2. அதனால்தான் அவங்க களத்துல இறங்கி வேலை பண்றாங்க. எல்லாமே ஒரு சென்ட்ரல்ல இருந்து வந்து வேலை பண்ண போறாங்க இல்ல. லோக்கல் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு இன் த ஒர்க். லோக்கல் மக்கள் அந்தந்த ஏரியா மக்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க, இந்த வேலைக்கு ஃபார்ம் கொடுக்கறது வாங்கறதுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பெட்டரா அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல யார் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல யார் இருப்பாங்க, எதிர் வீட்டுல யார் இருப்பாங்க, யாரு எந்த டைம்க்கு ஆபீஸ் போவாங்க வருவாங்கன்னு. அவங்க அதை தெரிஞ்சு நிஜமா பொறுப்பெடுத்து இந்த வேலையை செஞ்சாலும் இது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. 2022 ஃபர்ஸ்ட் phase 1 பண்ணாங்க. 2002ல 2005ல phase 2 பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்பதான் பண்றாங்க. அவர் வந்து ரொம்ப குறிப்பா இந்த ஜென்ஜிஸை டார்கெட் பண்ணி சொல்றாரு. அதுவும் ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருப்பாங்க. ராகுல் காந்தியும் கிட்டத்தட்ட ஜென்ஜிஸை தான் டார்கெட் பண்ணி அவர் வந்து பேசுறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டருக்குலாம் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லாட்டி அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கும்? அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த ஜென்சின்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ண தவிர்க்க விரும்புறேன். ஏன்னா அதுல பல அர்த்தம் இருக்கு. இப்ப நேபாளிலையும் நம்ம பார்த்தோம், நெப்போட்டிசம் அப்படின்ற அதுல ஒரு நெகட்டிவ் கன்னடேஷன், ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் அந்த ஜென்சி வார்த்தையில இருக்கிறதுன்னு என்னோட ஒப்பீனியன். பட் இந்த முதல் தடவை வாக்களிக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் விழிப்புணர்வோடு, ஏன்னா எல்லாரும் படிச்சவங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் டைம் வாக்களிக்க போறவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் படிச்சவங்க, எல்லாருமே நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. கண்டிப்பா எல்லா ஃபார்மும் அவரே சொல்றாரே, ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருக்கு. அதுக்குதான் BLA2 வேலை வாங்கிக்கோங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆமா. சோ ஜனநாயகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாக்குரிமைய, அந்த ஒரு விரல் புரட்சிய முக்கியமா எடுத்து, ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இந்த எலெக்ஷன். இதுதான் நம்மளோட அடுத்த 5 வருஷத்தை நிர்ணயம் பண்ண போகுது. சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சா தப்பில்லை. இறுதியா ஒரே கேள்வி என்னன்னா, இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்போ தூய்மை பணியாளருக்கு உணவளிக்கக்கூடிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுது. முன்னாடி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, அவங்க பெரிய போராட்டம். ஆமா, வாக்குறுதி எல்லாம் அப்படியே காப்பாத்துற தெய்வமாச்சு அவரு. இப்போ வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து இது உணவளிக்கக்கூடிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் வருதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. தூய்மை பணியாளருக்கு நல சங்கம்லாம் எங்க ஆட்சியில தான் நாங்கள் தோணும், 2006 காலத்துல தான் துவங்கியிருக்கோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் அவர் வந்து அடுக்கிக்கிட்டே வர்றாரு. இது வந்து மக்கள் உண்மையாலே தூய்மை பணியாளர்களை வந்து மகிழ்ச்சியில கொண்டாந்து தானே கொடுக்கும். அவங்களுடைய துன்பங்களை வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ற மாதிரி தானே இருக்கும். அதாவது இது பிள்ளைய கிள்ளிட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி இருக்கு. அதாவது ஆட்டுறது கூட இல்லை, இது ஆட்டுற மாதிரி ஒரு போட்டோ ஷூட். ஏன்னா இவர் போட்டோ ஷூட் ஸ்டிக்கர் முதலமைச்சர் தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கமே இல்லையான்ற, வெக்கமே இல்லையா, நாக்குல நரம்பே இல்லையா? அதாவது
அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவ்வளோ அவங்க வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு அந்த பெண்கள் உட்பட கதற நடு ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்க போயிட்டு கூலி படத்துல போய் மிக்சர் சாப்பிட்டு வந்தீங்க. அப்படி இருந்தவரு இன்னைக்கு நாக்குல நரம்பே இல்லாம எப்படி இவங்க தூய்மை பணியாளர்கள் நலத்திட்டோன்னு எப்படிதான் பேசுறாருன்னு எனக்கு புரியல. அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு நீ ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா என்னையா, கொடுக்காட்டி என்னையா? அப்போ ஒரு வேளை சாப்பாடுக்கு உன்கிட்ட பிச்சை எடுக்கணும், அப்படித்தானே? ஒரு வேளை சாப்பாடுக்கு, அதாவது என் மாச சம்பளத்தை எடுத்துருவேன், எங்க குடும்பத்தை அழிச்சிருவேன், ஆனா ஒரு வேளை சாப்பாடு போடுவேன், அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு நாய் மாதிரி இவர் காலில் விழணும். அதானே இன்னைக்கு. அதாவது மக்களை இன்னைக்கு ஆட்டு மாட்டு மந்த மாதிரி நடு தெருவுல நிறுத்தி மக்களை ஜனநாயகத்தை குலைச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பறிச்சு பதற விடும் இந்த திமுகவின் துரோக மாடல் ஆட்சி 2026. இது மக்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க. அன்னைக்கு இதே தூய்மை பணியாளர்களை கதற பெண்களை ஆடைகளை கிழித்து மானபங்கம் படுத்தி இந்த போலீஸ் ஆபீசரை வச்சு கதற நீதான் நடுராத்திரி பஸ்ல ஏத்தின? காவல்துறை இவர் கீழே தானே வருது, ஸ்டாலின் கீழே தானே வருது. அப்போ நடுராத்திரி எப்படி பெண்கள் மேல கை வைக்கலாம்? எப்படி வெக்கமே இல்லாம ஏன் பகல்ல பண்ண தெரியலையா? அவ்வளோ கோழையா நீங்க? அவ்வளோ கோழையா? அந்த தைரியம் கூட இல்லல. இன்னைக்கு மக்களை பார்த்து பயந்து ஓடும் இந்த ஸ்டாலின் அரசு துண்டு மினிஸ்ட்ரி. இப்ப நேரு அவர்கள் கூட இப்ப மக்கள் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. நேத்துக்கு திருச்சியில ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவர் கார் அது வழியா போயிருக்கு. அவர் நிறுத்தி பார்த்துட்டு என்னன்னு கேட்டு அவசரமா ஓட்டுறாரு காரை பிடிச்சு. சோ இன்னைக்கு மக்களை பார்த்து பதறி பயந்து ஓடும் ஒரு துண்டு மினிஸ்ட்ரி. அதுக்குதான் லாய்க்கு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த போட்டோ ஷூட் எல்லாம் 2026 ஃபுல் க்ளோஸ். எங்களோட இந்த பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி.